அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் மே 26ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் திருநாள். பரணி நட்சத்திரம், மேஷராசி, சதுர்தசி திதி தேய்பிறை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். அதுலேயுமே இந்த நாள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு முடிஞ்சா தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இந்த நாள் பரணி நட்சத்திரங்கிறதுனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த நாள் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல் ராசி லக்னமாக மிதுனத்திற்கு, இரண்டாவது கும்பத்திற்கு, மூன்றாவது துலாத்திற்கு அருமையா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த நாள் நல்லா காசு பணம் வரும், செலவும் அதே மாதிரி ஆகும் அப்படிங்கிற நிலைமைகள் இருக்குன்னு பார்த்தா, மீனம், விருச்சிகம், கடகம். யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து விட்டு கொடுத்து போனோன்னா பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம், சிம்மம், தனுசு. யாருக்கெல்லாம் இன்றைய நாள் சுப விரயங்கள் ஆகும், நிறைய பேருக்கு இந்த நாள் செலவு பண்ற மாதிரி, இல்லை வீட்டில் நிறைய பேர் வர்ற மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதுலயும் ரிஷபம், கன்னி, மகரம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சக்சஸ் இருக்கும், எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கும், குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம், நினைத்த காரியங்கள் சக்சஸ். அருமையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். எந்த விஷயத்தையுமே வந்து பொறுமையாக செயல்படுத்துவது, பொறுமையாக கையாள்வது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணனா பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், பெரிய திருப்தி, நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது. அபாரமான நாள். எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும், நண்பர்கள் மூலியமாகவும் நல்லது நடக்கும், எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு ஏற்றமும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில ஒரு தெளிவு திறக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுமையாக நம்ம எப்படி செயல்படுத்தணுமோ, எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம். நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில ஒரு தெளிவு திறக்கும். என்ன பண்றதுன்னு தெரியலையே, எப்படி போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கொஞ்சம் பொறுமையாக நம்ம எப்படி செயல்படுத்தணுமோ, எப்படி வேணுமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கணும். அவசியம் இல்லாத தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயோ வாக்குவாதங்களுக்குள்ளேயோ போகாம இருக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும். விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் ஸ்வீட் சாப்பிடாம இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனை வராது. மெயினாக பெண்களிடம் தான் பிரச்சனை ஏற்படும். அதனால் அதை மட்டும் நீங்கள் அனுசரித்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா சந்திரனுடைய முழு பார்வை இருக்கு, குரு பார்வை இருக்கு. நினைச்சது எல்லாமே முடியும். சந்திரன் குரு பார்வை இருக்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் வந்து ராணி. எல்லாமே நல்லது நடக்கும். 1-2லாம் இல்லை, என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய புதாதித்ய யோகம் நேரடி பார்வையில் இருக்காரு. அதனால வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அப்பா சம்பந்தப்பட்டது எந்த விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடிய ஆழக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம். விரோதம் எது இருந்தாலும் சரி உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மதி நுட்பம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை பெறும். எந்த கோபமா இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பெரிய ஏற்றம். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைய டிஸ்டர்பன்ஸையும் தடையும் கொடுக்கும். ஒரு சில இடங்கள்ல நம்ம முயற்சி செய்தாலும் தள்ளி போய் நடக்கலாம். ஆனா இன்றைய நாளை பொறுத்து நீங்க பிளான் பண்ணது எல்லாமே மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல நிறைய விஷயங்கள் சுத்தம் பண்ணணும்னு நினைப்பீங்க. வீடு நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பீங்க. எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்பவாறு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதாரத்துல நல்ல மேன்மை, எடுத்த காரியங்களை வெற்றி, எல்லாமே நிம்மதி. அந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். எந்த விஷயத்திலுமே விட்டு கொடுக்கணும். எந்த விஷயத்திலுமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. தேவையில்லாத அந்யோன்யம் இல்லாம எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அபாரமான வெற்றியை தெரியும். குடும்பத்துல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் இந்த நாள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்குவதற்கும் நிறைய வரவேண்டிய பணம்லாம் வருவதற்கான அற்புதமான நாளா இருக்கப்படுது. அதுல இன்றைய நாள் பெண்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோ நகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.